Hello. இங்க ஏதாச்சும் மொபைல் பாத்தீங்க? What? Actually, my mobile, I was sitting here. I lost it. What do you mean? என்ன? நீங்க தமிழ்லயே சொல்லலாம். அதான் என் மொபைலை காணோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க மொபைலை கொஞ்சம் தர முடியுமா? எதுக்கு? இல்லை, என் மொபைலுக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துக்கிறேன் ப்ளீஸ். இங்கதான் எங்க சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு, ஆனா எங்க தான் தெரியல. உங்களுக்கு கேக்குது? ஹலோ மிஸ்டர். எஸ். Oh, you see, I lost my mobile in my pocket. ஒரே டமாஸ் தான் அவங்க. எனிவே, என் மொபைல் கிடைச்சிருச்சு. பாய். ஹேய், நீங்களா? ஓ, இதான் உங்க வீடா? ஏங்க இருங்க இருங்க, அன்னைக்கு வேற ரைட் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டீங்க. உங்க கூட பேசலான் இருந்தேன். அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். அடிக்கடி ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டு வரீங்க? நீங்க என்ன டாக்டர்ஸா? ஹலோ மிஸ்டர், நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? என்ன தெரியல? அன்னைக்கு கூட காஃபி டே, ஃபோன், மிஸ் கால். தெரியாது. இதெல்லாம் ஓவரா இல்ல? சரி, தெரிய வேண்டாம். இப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட் மோர் தென் தேட், எங்கள் அப்பா இந்த ஏரியா கமிஷனர். யாராச்சும் பார்த்தாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. அதான் நேத்தே சொன்னல இதெல்லாம் வேணான்னு. எது கார்ன் பஃபா? ஆமா, உங்க அப்பா என்ன எம்பிஏ படிச்ச கமிஷனரா? What do you mean? அதான் வீட்டுக்கு முன்னாடி கொட்டை எழுத்துல எழுதிருக்கே, சிவசுப்பிரமணியம், எம்பிஏ, எம்ஃபில், பிஹெச்டி. ஹலோ மிஸ்டர், என்னை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க. எங்கள் அப்பா பற்றி பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்போ உங்ககிட்ட பேசலாம். ரோட்டில் போகிறோம் வர மாதிரி உங்ககிட்ட பேச விரும்பல. ஃப்ரெண்ட்ஸாக பேசலான்னு விரும்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ 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 நாளைக்கு மீட் பண்ணலாம். நோ நோ, தேங்க்ஸ் அலாட். நாளைக்கு பெஸியில் மீட் பண்ணலாம். நான் நோ சொன்னேன். ஆமாம்மா, ஈவினிங் 4 நீங்கள் சொன்ன அதே டைம் தான். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே? ஏங்க, உங்கள் பேர் என்னன்னு சொல்லாமலே போறீங்களே.
ஸ்ருதி. ஆ ஸ்ருதி. உங்க பேர்ல இருக்க மாதிரி உங்க வாய்ஸ் ஸ்ருதியோட இருக்கு. மறந்துடாதீங்க. பெசி ஈவினிங் 4. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். ஏன் இப்படி சைலண்டாக இருக்க? I'm in love with you. இது இன்னைக்கும் நேற்று எடுத்த முடியல. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நீ தான் லைஃப். முடிவு பண்ண அடுத்த நிமிஷமே உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் சொன்ன அடுத்த நிமிஷத்துலேருந்து எங்கே நீ பேசாமல் போய்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு கேட்டேன். ஹே, என்னாச்சு? நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டேனா? எனக்கு நீ வேணும் ஸ்ருதி. எப்பவுமே என் கூடவே இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். இல்லை சூர்யா, அது மட்டும் நடக்காது. ஏன்? ஏன்னா எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. அதான். நீ போய் சொல்ற. அன்னைக்கு கூட உன் கண்ணில் பார்த்தேன். இப்போ கூட உன் கண்ணில் லவ் இருக்கு. அதை உன் கண்ணீரால் மறைக்கிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்ப ஏன் அழுவுற? இல்லை, வேணாம். அதான் ஏன்? I need some time. அப்ப எப்ப சொல்ற? 1 week. என்ன? ஒரு வாரமா? Yes. No messages, no calls, no contacts. என்னது நோ கான்டாக்டா? அது ஒரு வாரமா? சான்ஸே இல்லை. ஏன் இப்படி பேசுற? இல்லை சூர்யா, நான் சொல்ற மாதிரி கேளு. அப்புறமா வா, நான் சொல்றேன்.
கிளம்பலாமா? ஹாய். ஏன் இவ்வளோ லேட்? சாரி. ஒரு நிமிஷம். ஏய் ஏய் என்ன இது? இல்லை, சின்ன வயசுலேருந்து துண்டு சீட்டில் எழுதி இந்த தெரு பிள்ளையார் வைக்கிறது வழக்கம். எதுக்கு? மனசில் நிறைய கவலைகள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் எழுதி இங்கே கட்டி வச்சிடும். நல்ல நம்பிக்கை போ. சரி கிளம்பலாம், டைம் ஆச்சு. விழியில் விழுந்தா
வேணும் ஸ்ருதி. எப்பவுமே என் கூடவே இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். இல்லை சூர்யா, அது மட்டும் நடக்காது. அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அடிக்கடி ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டு வரீங்க? நீ என்ன டாக்டர்ஸா? சான்ஸே இல்லை. ஏன் இப்படி பேசுற? மனசுல நிறைய கவலைகள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் எழுதி இங்க கட்டி வச்சிருவேன். ஒரு முறை தாலாட்டிட தென்றலாகி என் சுவாசமே என் சுவாசமே ஒரு முறை தாலாட்டிட வெண்ணிலாவே நீவா உன்னில் என்னை காண்பதே என்னில் உன்னை காண்பதே காரணங்கள் கேட்டவாது நேசமிடம் கூறுகின்ற வார்த்தையில் நான் அறிந்த சொந்தங்கள் 100 கோடி ஜன்மம் எந்தன் கண்ணில் தோன்றுதே. ஒவ்வொரு துடிப்பும் உந்தன் சுவாசமாய், ஒவ்வொரு விழிப்பும் உந்தன் காணலாய் மாற்றிச் சென்ற